எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாரும் ம். போடல ம். அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது லண்டன், யூகே எல்லா ஓகே. இடத்துக்கும்? இந்தியால இருக்கிற வரைக்கும் சாரி வந்து எல்லாருமே கட்டும்போது அது சாதாரணமா தான் நமக்கு தெரியும் Oh, இல்லையா? பார்த்தா நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபாரினர்ஸே சொன்னாங்க. இளவங்கிலியா கடல பொண்ணு வலைய விரிச்சாலே நம்மளே நம்ம சாரி கட்டலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்ட ஆரம்பிச்சேன். வயசுக்குள்ள நைசா நுழைஞ்சவன நினப்புக்குள்ள மயிலா மேஞ்சவன நாம வீடியோ போடுறோமோ எவ்வளவுக்கு அது ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. ஃபீல் பண்ணுவேன், என்னடா நம்மள இப்படி பேசுறாங்க. அது 100 கமெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் 2ஆவது வரும். ஓகே, அதை நான் இக்னோர் பண்ணிடுவேன், டெலீட் பண்ணிடுவேன். ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்குறேன், குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க. டீயா காஃபியா? ரெண்டுமே இல்லை. லண்டனோ சென்னை? சென்னை ரொம்ப பிடிக்கும், லண்டன் செகண்டா பிடிக்கும். செகண்டா பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் யூடியூப்? ரெண்டுமே. நிறைய பேருக்கு அவங்களோட ஃபேமிலி என்ன எல்லாமே அறிஞ்சு கொள்ள ஆசை. அதை பற்றி தரிசனி சொல்லுவாங்க. என்னோட ஃபேமிலி பத்தி சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லலாமே. ரெண்டு நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் யாத்ரா. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் எங்கள் கூட பேசுறதுக்காக லண்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், லண்டனில் இருந்து கொண்டு எல்லா இடங்கள்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தர்ஷினி வந்திருக்கிறாங்க. வணக்கம் தர்ஷினி. வணக்கம். ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட். ரொம்ப சந்தோஷம். ரெட் நூல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு லண்டனில் தவிர்க்க முடியாத இன்ஃப்ளூயன்சஸில் நீங்களும் ஒரு ஆள். நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு நாளில் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன கேட்க போகிறேன்னா, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து ம். இப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அல்லது இப்படியான கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு அப்படி ஐடியாலாம் இல்லை. நான் ஒரு நார்மல் ஒர்க் பண்ணிட்டு வீட்டிலேயே தான் இருந்தேன். என்னோட அங்கிள் தான் வந்து இங்க வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாரும் ம். போடல ம். அப்படின்னு சொன்னாங்க. ம். நீ ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது லண்டன், யூகே எல்லா ஓகே. இடத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பேசவே வராது, ஆ. இல்லை நான் என்ன போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறது அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீ பேசு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பிளேசஸ் கூப்பிட்டு போனாங்க. ம். ஒரு வீடியோவும் 2 hours வீடியோ எடுப்பேன். ம். 60 செகண்ட் 30 செகண்ட் போடுற ரீலுக்கு ம். நான் 2 hours வீடியோ எடுத்து வைப்பேன். ம். அந்த 2 hours வீடியோ எப்படி நான் கட் பண்ணுவேன்? ம். ஃபுல்லாக ஒரே 30 செகண்ட் கொண்டு வரணும்ல. 2 ம். hours ம். 30 செகண்ட் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை. ம். உட்காந்து கட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மொத்த இன்ஃபர்மேஷனை 30 செகண்ட் 40 செகண்ட் 60 செகண்ட்ஸ்குள்ளே கொண்டு வருவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஆரம்ப புள்ளி. ஆமாம் ஆமாம் ஸோ ஆமாம். இன்ன வரைக்கும் அந்த ஆங்கிள் தான் உங்களை ஆரம்ப புள்ளியாக இருந்து உங்களை. இப்போ ம். வரைக்கும் அவங்க தான் ரீசன். சூப்பர். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது, சென்னையிலேருந்து வரும்போது ம். நீங்கள் சொன்னீங்க ம். நிறைய பேசணும் அப்படி எல்லாமே சொன்னீங்க. ஆனால் என்னால் பேச முடியாது அப்படி ஒரு இதில் இருந்தேன்னு சொன்னீங்க. அங்கே உங்களை பூஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய சென்னையை எடுத்துக்கொண்டா நீங்கள் அங்கே இருக்கும்போதே எப்படி மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அல்லது? இல்லை இல்லை, எனக்கு இல்லை சென்னையிலையும் இல்லை. இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. சும்மா சின்ன சின்ன வீடியோ எல்லாரும் போடுற மாதிரி சாங்கு ம். ட்ரெஸ் பண்ணி ஆ. வீடியோ போடுற அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது கூட எனக்கு அந்த அளவுக்கு கண்டினியூவாக பண்ணது இல்லை. ஓகே. ஸோ இந்தியாலையுமே ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து தான். சிம்பிள் லைஃப் தான். ஓகே. இங்கே வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைலே மாற்றினது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியா கொடுத்தது. நான் மோஸ்ட்லி லண்டனில் ரொம்ப நாள் ஒரு 2 இயர்ஸ் வெளியிலேயே போக மாட்டேன். ஆ. ரீசெண்டாக தான் வெளில போக ஆரம்பித்தேன். எப்போ வீடியோ போட ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து தான் போகிறேன் நான். ஓகே. ஸோ ம். அப்படி இருக்கு இந்த லைஃப். நல்லா இருக்கு. அப்படியா? நிறைய ஸ்பெண்டும் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் லண்டன் வந்து நிறைய உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படித்தானே? ஆமாம், நிறைய ஸோ சேஞ்சஸ் இட்ஸ் அ குட் வேல நல்ல மாற்றங்கள் ஆமாம். நிறைய வந்திருக்கு. ம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து சாரி வீடியோ பண்ணுறீங்கல்ல, ஆமாம். ஆனால் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? எனக்கு சாரி ரொம்ப பிடிக்குங்க. ஓகே. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் சாரி வந்து எல்லாருமே கட்டும்போது அது சாதாரணமாக தான் நமக்கு தெரியும் ஓ இல்லையா? இங்கே வந்துட்டு யாருமே கட்டல. ஆ. எப்பயாவது ஒரு டெம்பிளில் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் நம்ம கட்டக்கூடாது? நம்மளும் வந்து கட்டலாமே. ரெகுலராக கட்ட முடியாது, ஏன்னா இங்கே குளிருது இல்லையா? ம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை, சரி ஓகே நம்ம சாரி கட்டலாமே, நம்மளோட சாரி நம்மளே நம்ம சாரி ம். கட்டலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்ட ஆரம்பித்தேன். பார்த்தா நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபாரினர்ஸே சொன்னாங்க. ம். ஸோ அது வந்து கேப்சர் பண்ணது அங்கிள் தான். ஓகே. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி சொல்கிற ஆமாம் வீடியோ ஆமாம். கேப்சர் பண்ண முடியாது நமக்கு. ம். அது மாதிரி ஒரு ரொம்ப நேரம் எடுத்தோம் அந்த வீடியோவை. ஓகே. திடீர்னு அவங்களா வந்து சொல்கிற வீடியோ எனக்கு தானே அமைஞ்சுது. ஓகே. அவங்களா சொல்கிறது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டது. ஒரு 25 மில்லியன் அந்த மாதிரி ம். போயிருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ல அந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபீல்டில் வந்து நிறைய பேர், ஆமாம். மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ எவ்வளவுக்கு நாம வீடியோ போடுறோமோ எவ்வளவுக்கு அது ரீச் ஆகுதோ ம். அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கும்.
கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா வரும். கிரிட்டிசிசமும் அந்த அளவுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா. எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறீங்களா? ஃபீல் பண்ணுவேன். ஆ, அப்புறம் இக்னோர் பண்ணிருவேன் நான். ஓகே. அதையே நினைச்சிட்டு இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் முடியாது. கண்டிப்பா. ஸோ இக்னோர் பண்ணிருவேன். மோஸ்ட்லி எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வராது, பேட் ம். கமெண்ட்ஸ். ஒரு 100 கமெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் 2வாவது வரும். ஓகே. அத நான் இக்னோர் பண்ணிருவேன். டெலீட் பண்ணிருவேன் டெலீட் முக்கியமா. டெலீட் ஓகே. பண்ணிருவேன். ஸ்டார்ட்ல எப்படி எப்படி இருந்துச்சு அது? கஷ்டமா கஷ்டமா இருக்கும். இருந்துச்சு. அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். ம். என்னடா நம்மள இப்படி பேசுறாங்க. இது இப்படி டக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ம். ஸோ நான் எல்லார்ட்டயும் சொல்லுவேன். "என்னை இது மாரி சொல்லிட்டாங்க. கஷ்டமா இருக்கு" அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டேன். ஓகே. பழகிட்டு ஓகே இவங்கலாம் டெலீட் பண்ணிரலாம். சில இதெல்லாம் ரொம்ப தப்பா பேசுறவங்கலாம் பிளாக்குக்கு போயிருவாங்க. ஓகே. ஸோ வச்சுக்க அப்படியே மாட்டாங்க. ஓவர் கம் பண்ணி வேண்டாம் என்ன இருக்கீங்க. என்னை அவங்க பார்க்க வேண்டாம். எஸ். எனக்கு அவங்க வேண்டாம் இல்ல. ம். என்னை இனிமே அவங்க பார்க்க வேண்டாம். நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகினா பிறகு, நிறைய கன்டென்ட் கிரியேட் பண்ண பிறகு, அவரு உங்கள சுத்தி ஒரு அழகான இன்ஃப்ளூயன்சர் வட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறீங்க. ஆமாமா. ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அது. ம். ஸோ அத பத்தி சொல்லுங்களேன். ஆமா. எனக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆனதுக்கு அப்புறமும் நான் நெறைய பேர் கூட பேசல. ஆ. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில பேர்கிட்ட தான் பேச ம். ஆரம்பிச்சேன். இப்பவுமே என்னோட சர்க்கிள் சின்னது தான். ம். நான் நெறைய பேர்கிட்ட இன்னுமே பேசல. ம். ஆனா அதுக்கப்புறம் நெறைய மீட்டப்லாம் வரும் இல்லையா? ஆமா. அதுல நெறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ம். ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தர்ஷினி வந்து ஒரே ஒரு ரூம்க்குள்ள இருந்த பொண்ணு அவ்வளோதான். ஓகே. இப்பதான் வெளிய வந்தேன் நான். ஓகே. ஒரு இன்ஃப்ளூயன்சர்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நெறைய பேர் கூட பேசி பழகவே ஸோ ஆரம்பிச்சேன். உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்குமா? ஸோ நீங்க ஒரு ரூமுக்குள்ள இருந்து இன்னைக்கு ஆமா. நிறைய விஷயம் செய்யும்போது, ஆமா. தர்ஷினியால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுதே! அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கண்டிப்பா நான் கண்டிப்பா நெறைய யோசிச்சு டைம் பார்த்துருக்கீங்க. யோசிச்சிருக்கேன். நெறைய ஓகே. டைம் யோசிச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா, வீட்டுக்குள்ள ஒரே ரூம்க்குள்ள நான் வெளிய மாட்டேன். யார் கூடயும் பேச மாட்டேன். திடீர்னு என்னை பேச வைக்கிறதே அவர் கஷ்டப்பட்டாங்க. ஓகே. என்னோட அங்கிள் வந்து இந்த மாரி பேசு, அந்த மாரி பேசு. நெறைய தப்பு பண்ணுவேன் அ. பேசும்போது. இப்படி பேச வேண்டாம், மாத்தி பேசு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லார் மாரியும் தான் விளாக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, இப்படி பேசிட்டு, அதில என்ன இருக்கோ அத அப்படியே படிச்சு காட்டுறது மாரி பண்ணா, அது ம். என்டர்டெயின்மெண்ட்டா இருக்காது. ம். இப்ப நீங்க எனக்கு வீடியோ எடுக்குறீங்கன்னா, ம். நான் நார்மலா உங்ககிட்ட பேசுற மாரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. அ இப் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். "அங்க பாரு ஏதோ இருக்க மாரி இருக்கு" அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசுறதையே ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது. ஓகே. ஒரு நாள் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ம். அத தான் எடிட் பண்ணேன் நான். ம். லாஸ்ட்டா அதுதான் சூப்பரா வந்துச்சு. ஸோ நான் அவங்க கிட்ட பேசுற மாரி தான் வீடியோ பண்றேன். பண்றேன். ஆனா, இன்னைக்கு வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ம். ஆமா. இது ரியலான ஃபேக்ட் என்னன்னா, ம். வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ம். நல்ல வியூவர்ஸ தரும். ஆமா. ஸோ ஆனா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னால நிறைய உழைப்பு இருக்கும். ஆமா. எக்ஸாம்பிள் உங்களோட YouTubeல போய் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் வந்து பல மில்லியன தாண்டின வீடியோஸ் ஆமா. நிறைய இருக்கு. ம். ஆனா, அதுக்கு பின்னால நிறைய உழைப்பு இருந்திருக்கும். கண்டிப்பா. அந்த உழைப்புக்கு நீங்க ஸ்பெண்டும் பண்ணியிருப்பீங்க. பட் கண்டிப்பா. இதற்கு கிளாரிஃபிகேஷன் ஒன்று சொல்லுங்க. அதாவது இது அந்த கண்டிப்பா வீ சொல்லணும் அந்த நானு. வீடியோவுக்கு அவ்வளவு வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய காசு வந்திருக்கும். அந்த நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா, ஆ. அதுக்கு பின்னால ஒரு உழைப்பு இருக்கும். அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா. உண்மையாவே அந்த வீடியோக்கு பின்னால அவ்வளோ பெரிய காசு வருதுதானா? எப்படி வரும் அப்படி? YouTubeலயே அவ்வளோலாம் வராது. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் தான் நம்ம போடுறோம். ம். இல்லையா? அதனால வந்து மணிலாம் அதுலருந்து வராது. எனக்கு இன்கம் வருதோ இல்லையோ, என்னோட இன்கம்லேருந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரிப் போறேன் அப்படின்னா, ம். அந்த ட்ரிப்க்கு நான் மினிமம் 1000 பவுண்ட்ஸாவது செலவு பண்ணியிருப்பேன். ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாரி மில்லியன் வீடியோஸ்லாம் போயிருக்குன்னு ஆமா. சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஜெயில் வீடியோ சூப்பரா போச்சு ஆமா. எனக்கு. ம். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொன்னாங்க. கிரண் தான் எனக்கு வந்து, "வாங்க நம்ம ஜெயில எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கிள் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். "நம்ம போலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு." ஜெயில் ஒரு சூப்பர் அனுபவம் எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த அனுபவம் ம். கிடைக்காது இல்லையா? ம். ஜெயில்லாம். ம். ஸோ என்னால என்னால என்ன பார்க்க முடியுதோ, அத நான் எல்லாருக்கும் காட்டணும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோ. அதுக்காக நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகே. இல்லன்னா தர்ஷினி வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா கடைசி வரைக்கும். இல்ல நிறைய நல்ல விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஆமா. பிகாஸ் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க விரும்பினா ஆன்சர் பண்ணலாம். ஆ. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்றீங்க. ஆ. எப்படி இப்ப வந்து எனக்கு தெரியவே சொல்லுவாங்க. அம் ஒரு நாளைக்கு 1000 பவுண்ட்ஸ் எல்லாம் தர்ஷினி ஏர்ன் பண்றாங்க. ஒரு ஒரு கடையிலேயே ஒரு ஷாப்புக்கு போனாங்கன்னாலே இவ்வளவு எடுப்பாங்க. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்டென்ட் கிரியேஷன்ஸ் வந்து ஷாப்ப ப்ரமோஷன் பண்ணும்போது, ம். அதுக்கு ரியல் ஃபேக்ட்ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி உண்மையான விஷயம் என்ன இருக்கு? நீங்க சொல்ல இப்போ முடிஞ்சா சொல்லுங்க. அல்லது ப்ரமோஷன் எவ்வளோ சொன்னீங்க? நீங்க எவ்வளோ சொல்றீங்களே! தௌசண்ட்ஸ் வரைக்கும் போறாங்க. இது நல்லா இருக்குல்ல அ. கேட்கறதுக்கு. அந்த மாரி இருந்தா நான் ஏன் ஊர இன்னும் நல்லா ஜாலியா சுத்தலாமே! அப்படிலாம் கிடையாதுங்க. அவ்வளோலாம் யாராலும் ஏர்ன் பண்ண முடியாது. இது சும்மா அவங்களோட கற்பனை. நான் ம். வந்து அத விட அதிகமா ஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ம். என்னோட ஃபுல் சேலரிலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ம். இப்பவுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்றேன். நான் இன்வெஸ்ட் பண்றது தான் ஜாஸ்தி.
அதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். யாருமே தப்பா நினைக்காதீங்க இப்போ. நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்ல? Yes. அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. இவ்ளோ சம்பாரிப்பாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல. நான் தான் நெறைய இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் ம். ரொம்ப ரொம்ப எமோஷனான விஷயங்கள் அல்லது ரொம்ப உடைஞ்சு போன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? நெறைய நடந்திருக்கு. அப்படியா? நெறைய நடந்திருக்கு. அது மோட்டிவேஷனா இருந்தா சொல்லுங்க. நெறைய இதுல வந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப்னா இன்னொரு பார்ட் இருக்கு. இன்னொரு வித்தியாசமான பார்ட்டும் இருக்குன்றத நான் இங்க வந்து தான் ஓகே. கத்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச 4 பேர தாண்டி நான் போறேன். ம். இல்லையா? எனக்கு நெறைய அனுபவம் இருக்கு இதுல. லைக் கவலைகள் நெறைய வந்தது இதுல. ம். சில சமயம் வேண்டாம் இந்த இன்ஃப்ளூயன்சரே ஸோ அந்த அளவுக்கு பெயினான லைஃபும் இருக்கு. ஆமா. இதுக்கு பின்னாடி. ஆமா. இட்ஸ் நாட் எ நாங்க See, என்னோட ஸ்க்ரீன்ல ஒர்க் பார்க்குற ஹாப்பி ஃபேஸுக்கு பின்னால நிறைய பெயின்ஸ் இருக்கு. ஆமா, அப்படித்தானே? ஆமா. இப்ப என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு, ஓகே. இப்போ நான் ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். ம். சாட்டர்டே, சண்டே வீடியோ எடுப்போம். அப்புறம் என்ன ஆகும்னா, நான் எடிட் பண்ணுவேன் இல்லையா? ஆமா. நைட் 2:00 வரைக்கும் எடிட் பண்ணுவேன். மார்னிங் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு தூங்குற டைமே பார்த்தீங்கன்னா, 5 to 6 ஹார்ஸ் தான் தூங்குவேன். இந்த மாரி இருக்கு. இப்ப நான் நெறைய பேர நம்பியிருப்பேன். ம். அவங்களுக்கு நான் நெறைய பேர் கத்துக் குடுத்துருப்பேன். ம். கத்துக் குடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்மள வந்து மறந்துருவாங்க. மறந்துருவாங்க. ம். அது மாரி நெறைய அனுபவம் இருக்கு இதுல. ஓகே. அத ஞாபகம் வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ம். தப்பு சொல்ல மாட்டேன். ம். நெறைய பேருக்கு நான் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்ததும் உண்டு இங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும். எல்லாத்தையும் நான் சொன்னேன் இப்படி ஓகே நான் தர்ஷினியை இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னும்போது நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்வி இருந்துச்சு. ஆ. ஸோ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீங்க பிரிண்டட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிறீங்க. ஒரு ம். டிஜிட்டல் மீடியாவுக்கு ஐ திங்க் இது ஒரு இதான் பாட்காஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஆமா. பட் உங்களை பற்றி நிறைய தெரியாது வெளியில. ஸோ கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு அறிஞ்சு கொள்றதுக்கு ஆவல். பிகாஸ் தே ஆல்சோ உங்களோட ஃபேன்ஸ் உங்களை ஃபாலோ பண்றாக்கள் எல்லாமே அப்படிதான். ம். அறிஞ்சு கொள்ற நிறைய ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு. ம். நிறைய கேள்வி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். சரி. இன்ஃப்ளூயன்சஸ்ண்டா ஓகே இன்ஃப்ளூயன்சஸ் ரீச் பண்ணா ஃபைனல் டெஸ்டினேஷன் சினிமான்னு இருக்கு. தர்ஷினி நடிப்பாங்களா என்று கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நடிப்பேனா எனக்கு தெரியல. ஓகே. எல்லாரும் லைஃப்ல நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இல்ல நான் கேட்குறது சினிமாவில் சினிமால. இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஆசை அது இருக்கு. ஆசைன்னு இல்ல. சான்ஸ் கிடைச்சா நடிப்பேன். அது அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க விருப்பம் ஆமா. இருக்கு. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. ம். எல்லாரும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். எல்லாமே தெரிஞ்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லண்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வீடியோ போடணும் அப்படி ஒரு விஷயம் வந்து அதால் இன்ஃப்ளூயன்சர் ஆகி ஸோ நிறைய இடங்களில் இப்போ நிறைய விஷயம் செய்துக்கிறீங்க. ஸோ நான் கேட்ட சினிமாவை தாண்டி உங்களோட இந்த இந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபீல்டில் அல்லது இந்த இண்டிபெண்ட் ஆன இதில் உங்களோட மேக்ஸிமம் கோல் என்னவா இருக்குது? நான் எந்த ரீச் பண்ணணும் அல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? எனக்கு வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஓகே. எல்லாருனாலும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். நான் யூடியூப்ல வீடியோ போட்டு எனக்கு வந்த கமெண்ட்ஸை வச்சு சொல்றேன். மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வச்சு நான் ஃபுல் லண்டனை பார்த்துட்டேன். நேர்லயே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே ஃபைன். வர முடியாதவங்கனால என் வீடியோ மூலமா பார்க்க முடியுது. அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அதை வச்சுட்டு நான் சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் போய் காட்டலாம் அவங்களுக்கு. இவங்களால ஆக்சுவலா அவங்கனால நான் பிளேசஸ் பார்க்குறேன். என்னால அவங்க பார்க்குறாங்க. தர்ஷினியோட வீடியோஸை பார்க்கும்போது ஒரு 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 பீஸ்ஃபுல் ஒரு எனர்ஜி அதெல்லாமே இருக்கும் அந்த வீடியோவில். கரெக்ட். சரியா? ஸோ நார்மலாக தர்ஷினி எனர்ஜியான ரொம்ப பீஸ்ஃபுல்லான பர்சனா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சனா? ரொம்ப எனர்ஜியா இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா வீடியோ வரும்போது எனர்ஜியா இருப்பேன். ஆமா. வீட்ல வந்து நார்மல் எல்லாரும் மாதிரி ஒரு நார்மல் பர்சன் தான். ஓகே. சோம்பேறியும் கூட. அப்படியா? ரொம்ப சோம்பேறி. வீடியோ பார்த்தா அப்படி தெரியல. ஆனா நான் நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு பிரிஸ்கா இருக்கு. ஓகே நாங்க எனர்ஜியா ஃபீல் பண்றோம். நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன். இதெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்கறது தான். கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது அந்த கமெண்ட்ஸ் எழுதுறவங்களோட அவங்களுக்கு ரீப்ளே பண்ற பழக்கம் அல்லது அந்த மாதிரி அவங்களோட மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். என்னால எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. எனக்கு மினிமம் 100ல இருந்து 500 1000 கமெண்ட்ஸ்லாம் கூட வரும். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாமே ரிப்ளை பண்ண முடியாது. சம்டைம் எனக்கே கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்மளால ரிப்ளை பண்ண முடியலையே அவங்களுக்குலாம் அப்படின்னு. ஆனா பண்ண முடியாது இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அதனால மோஸ்ட்லி லைக் பண்ணுவேன் நான். ஓகே. ரீட் பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக லைக் பண்ணுவேன். ஓகே. குட். ஸோ நீங்க ஃபர்ஸ்டா உங்க ஃபேமிலியில வந்து மீடியா பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்டா ஒரு இன்ஃப்ளூயன்சரா மீடியா பேக்ரவுண்டோட வந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதுக்கு வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு எதுக்குமா இதெல்லாம் அப்படி சொன்னாங்க.
நான் சொன்னேன், "அம்மா போர் அடிக்குதும்மா. லண்டன்ல யாரும் ஆக்சுவலா அவங்க கூட யாரும் பேச மாட்டாங்க ம். இல்லையா? இங்க யாருமே பக்கத்துலலாம் பேசிக்க ம். மாட்டாங்க மோஸ்ட்லி இல்ல. ஸோ எனக்கு போர் அடிக்குது. என்ன பண்ணட்டும் நானுன்னு கேட்டப்போ, அவங்க சரி ஓகே அப்டின்னாங்க. ஆனா சப்போர்ட்லாம் இல்ல. வேண்டாம் நம்ம ஃபேமிலிக்கு எதுக்கு இது அப்டின்னு தான் சொன்னாங்க. ஆனா, அப்ப அப்படி சொன்னவங்க, இப்ப இப்போ ரீச் ஆனதுக்கு அப்புறம், இன்னைக்கு பார்ப்பாங்க தானே! இப்போ வந்து இப்ப என்ன என்ன சொல்றாங்க? கேட்குறாங்கன்னா, அ, "ஏம்மா வீடியோ போடல இப்போ? ஆ, ஏன் இன்னைக்கு வரல வீடியோ?" அப்டி கேட்பாங்க. எனக்கு டைம் இல்ல. இப்ப ரீசென்ட் டேஸா நான் வீடியோவே போடல. ம். நான் அங்கிள் தான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மன்னிச்சிருங்க. அவர் தான் ரீசன் என்ன வெளியில கூட்டிட்டு போல. அவரு இப்போ ரீசென்ட்டா அவங்க பிஸியா இருக்கறனால என்ன வெளிய கூட்டிட்டு போல. ஸோ இப்போ ரீசென்ட் டேஸா நான் வீடியோஸ் கம்மி பண்ணிட்டேன். போடுறதில்ல. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. நெறைய வீடியோஸ் வரணும். நெறைய ஏன்னா நெறைய அவங்களுக்கு விஷயங்கள் நெறைய நீங்க ஹிஸ்ட்ரிஸ் செய்யணும். தெரியும். ம். நெறைய இடம் ம். அவங்களுக்கு தான் தெரியும். ம். அவங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறதுனால கரெக்ட்டா சொல்லுவாங்க. "இங்க இந்த பிளேஸ்லாம் நல்லாருக்கும். காட்டலாம் நீனு" அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். கிண்டல்ல பிரிண்டட் மீடியா ஒன்ல வந்த உங்களோட ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ம். ஸோ உங்களோட அச்சீவ்மென்ட் எல்லாமே அதில எழுதியிருந்தாங்க. ம். ஸோ அப்படி ஒவ்வொரு படி நீங்க வந்து போகும்போது, இப்ப கிண்டல்ல ம். லாஸ்ட் வீக் கூட ஒரு அவார்ட் ஷோ. ஆ. அதில அவார்ட்ஸ் கிடைச்சது. ம். ஸோ இப்படி எல்லாமே இந்த ஃபீல்டுல ம். நாம ஒரு 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 ஒன்றரை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு படியா உயர்ந்து உயர்ந்து வரும்போது, ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும்ல. ம். அது வந்து இன்னும் எங்களுக்கு பூஸ்ட்டா இன்னும் அடுத்த லெவலுக்கு போணும் போணும்னு உங்கள ஊக்கப்படுத்தும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப எனக்கு ஒரு ஒரு டைம் வந்து எனக்கு ஆர்டிக்கல்ல வரும்போது, அவார்ட்ஸ் கிடைக்கும்போது, ஓகே நம்ம ஏதோ ஒண்ணு ம். பண்றோம், நமக்கு கிடைக்குதுன்ற மாரி ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ம். நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணலாம்? ம். நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு குடுக்கலாம்? என்னோட வீடியோ ஸ்டைலே மாத்தலாமா? ஆ. அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னோட வீடியோ எல்லாருக்குமே புடிச்சு தான் பார்த்துட்டு எஸ். இருக்காங்கல்ல. என் ஸ்டைல் மாத்திட்டா அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஃபுல் இன்ஃபர்மேஷனா சொல்லலாமா? ஒரு பிளேஸ் போயிட்டு என்டர்டெயின்மென்ட்டா இல்லாம, இன்ஃபர்மேஷனா சொன்னா அவங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னு எனக்கு ம். தெரியல. சரி அதனால எனக்கு குழப்பமா இருக்கும். விளையாட்டுத்தனமா கொண்டு ம். போலாமா வீடியோவ? இல்ல இன்ஃபர்மேஷனா கொண்டு போலாமா? அப்படிங்கிற அது நீங்க தான் சொல்லணும் எனக்கு ஓகே. எப்படி வேணும் அப்படின்னு. உங்க கமெண்ட்ல வந்து சொல்லட்டும். ஆ ஆமா. கண்டிப்பா. என்ன? ஆமா. அப்படி. ஆனா 2யும் நீங்க செய்யலாம். 2மே நல்லா தான் இருக்கும். 2ம் செய்தீங்கன்னா ஓகேயா நமக்கு இருக்கும். 60 செகண்ட்ஸ் தானே குடுக்குறாங்க Instagramல. ஆமா, அதுக்கு மேல நம்ம வீடியோ போட முடியாதுல்ல. ஆமா. ம். இன்ஃபர்மேஷனா பெருசா போகுது. எஸ். ஆனா YouTubeல போடலாம். YouTube. எஸ். இன்னைக்கு 2 ஃபோன் வச்சு எடுக்கட்டுமா? நெறைய விஷயம் நாங்க பேசுறோம். நெறைய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணீங்க. உண்மையா சொல்லணும்னா 2, 3 ஹவர்ஸ் வேணும் பாட்காஸ்ட்ல. உங்கள பத்தி நான் கண்டிப்பா. ஃபுல்லாயே அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்க இன்னும் ஒரு பாட்காஸ்ட் கண்டிப்பா நாங்க சூன் பேசுவோம். கண்டிப்பா, அ கண்டிப்பா. அதுக்கு முதல்ல இன்னைக்கு ம். நீங்க கணக்க ஸ்ட்ரகுல தாண்டி தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பா. சரியா? ம். ஆரம்பிச்சோனயே இந்த மில்லியன்ஸ் இப்படியான ஒரு வளர்ச்சி அப்படி இருந்திருக்காது. ம். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்ற ஆட்களுக்கு, அல்லது ஸ்டார்ட் பண்ணி என்னடா வியூவர்ஸே போகல, எவ்வளோ வீடியோ போட்டாலும் வருது இல்லையேன்னு நினைக்கிற ஆட்களுக்கு, ஸோ ஒரு மோட்டிவேஷனா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. மோட்டிவேஷனா? என்ன சொல்றது? ஏதாவது ஒரு நீங்களே க்ளூ குடுங்களேன். இல்ல நான் எப்படி பண்ணுவேன்னா, நமக்கு வந்து பிளான் பண்ணி பண்ண முடியாது. ம். நீங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னா, தானா உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல சக்சஸ் பண்ணுவீங்க. யாருக்குமே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. ம். அவங்களோட முயற்சி தான். நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணும். நம்மள யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. யா. நானே நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணும்போது தான் ம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அவங்களாவே போவாங்க. ஹோப்ப விடக்கூடாது. தொடர்ந்து கரெக்ட், போடணும். கரெக்ட். சரியா? இன்னும் ஒரு வீடியோ. நான் ம். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். உங்கள மிமிக்ரி பண்ணுவாங்க சில பேர். ஆமா. சில பேர் கலாய்ப்பாங்க. ம். ஸோ அது ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்றோம். பட் ரொம்ப பார்க்குற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். ஸோ அத பத்தி சொல்லுங்க. எனக்கும் அது கஷ்டமா தான் இருந்தது. ஓகே. ஆனா அவங்களுக்கும் நல்ல வியூஸ் போச்சுல்ல. ஆ. என்னால தானே அவங்களுக்கு வியூஸ் போச்சு. அவங்களோட வீடியோக்காக அவங்களுக்கு வியூஸ் போல. என்ன மாரி பண்ணும்போது அவங்களுக்கு வியூஸ் போச்சு. ம். ஸோ அப்ப நான் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ம். அப்படிதான் நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே ஃபைன் போடட்டுமே! நல்லாருக்கு. சில சமயம் எனக்கே ரொம்ப பிடிக்கும் அவங்க போடுறது. ம். வாவ்! அழகா பண்றாங்க நம்மள மாரியே நெனைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில அவங்களுக்கே பண்ண முடியாதுல்ல. ம். யாரானாலயும் கன்டின்யூவா பண்ண முடியாது. ம். ஸோ பண்ற வரைக்கும் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவேன் நான். ஆனா, அது வெளிலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப இதா இருக்கும். எப்படி சொல்றது? ஏன் இப்படி பண்றாங்க? ஸோ பெர்சனலா ரிவெஞ்ச் எடுக்குறாங்களா? அல்லது சில பேர் வந்து அந்த இதில போனா ஃபாலோவர்ஸ் எடுக்கலாம், லைக்ஸ் எடுக்கலாம்னு செய்வாங்க. ம். சில பேர் ஹர்ட் பண்ணணும் வேண்டி செய்வாங்க. ஆ. ஸோ இந்த ஹர்ட் பண்ணணும் வேண்டி செய்றாங்கல்ல, உங்கள மோட்டிவேஷனா அல்லது உங்கள வந்து ஒரு உதாரணமா எடுத்து செய்றாக்கள் அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கண்டிப்பா உங்கள ஹர்ட் பண்ணணும்னு செய்றாக்களுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண விரும்புறீங்க? அந்த மாரி போட்டாங்க வீடியோ போடும்போது எனக்கு நெறைய வேர்ல்டு வைட்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் பண்ணாங்க.
ம். அதில வந்து நெறைய பேர் வந்து மெசேஜ், கமெண்ட்ஸ்லாம் பண்ணேன்னு எனக்கே வந்து சொன்னாங்க. எனக்கு என்ன அதுலருந்து கிடைச்சதுன்னா, நெறைய பேருக்கு என்ன பிடிக்குன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். யாரெல்லாம் எனக்கு பிடிக்குமோ, என்ன பிடிக்குமோ, அவங்கலாம் அதில போய் எனக்கு சப்போர்ட் பண்ணி போட்டதா எனக்கு வந்து சொன்னாங்க. அதனால எனக்கு பாசிட்டிவாவும் எனக்கு ஹேப்பியா இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட உங்களோட ம். ஃபேன்ஸுக்கு ம். உங்கள பிடிச்சவங்களுக்கும் சரி, பிடிக்காதவங்களுக்கும் சரி, ம். என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா, அழகா சப்போர்ட் பண்றாங்க. ம். எப்பவுமே பாசிட்டிவா பேசுறாங்க. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லன்னா, எனக்கு கேட்கறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்களே! "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ எனக்கு இதனால எனக்கு Instagram வந்தோ, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஆனதுல எனக்கு இருக்க சந்தோஷம் என்னன்னா, எனக்கு எப்படி இருக்கேன்னு கேட்கற நெறைய பேர் இருக்காங்க இப்போ. ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன். குயிக்கா ஆன்சர் பண்றீங்களா? பண்றேன். டீயா, காஃபியா? 2மே இல்ல. லண்டனோ, சென்னை? சென்னை ரொம்ப பிடிக்கும். லண்டன் செகண்டா பிடிக்கும். செகண்டா பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்? 2மே. எனக்கு Instagram தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆ. YouTube சும்மா போடுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சேன் நானு. பார்த்தா YouTube தான் பிச்சுட்டு போகுது வியூஸ். அப்படியா? மார்னிங் பெர்சன் ஓ நைட் ஓவர்? இல்ல நான் நைட் மோஸ்ட்லி முழிச்சு தான் இருப்பேன். 2:00 வரைக்கும் எடிட் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் நான் தூங்குவேன். ஓகே. ஸ்ட்ரீட் ஃபுட் ஓ ஃபைன் டைனிங்? எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் ஓ ஸ்டே ஹோம்? இப்போ டிராவல் தான். ட்ராவல் தான். வீட்ல இருந்தா போர் அடிக்குதே. ஷாப்பிங் ஓ சேவிங்? எனக்கு சேவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா வீடியோலாம் ஷாப்பிங் மாதிரி ஷாப்பிங் பண்ணணும். நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்குவேன். அப்படியா? ஓகே. கேமரா ஓ ஐஃபோன்? ஐஃபோன்ல தான் இப்போ இருக்கிறது. சோலோ ட்ரிப் ஓ ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப். ஆனா சம்டைம் சோலோ ட்ரிப்ல தான் போது இப்போலாம். அப்படியா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ம். நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஆல்சோ ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அங்கே எல்லாமே உங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்தியாவில் சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க, யூரோப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் அப்படின்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான். ம். ஸோ எனக்கு வந்து எனக்கு ஸ்ரீலங்கன்ஸ் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுறாங்கல்ல, அவங்கலாம் கூட என் மேல பாசமா இருக்கும்போது, என்னை வந்து தனியான ஒரு ஆளா பார்க்கல. நான் தமிழ் வந்து தமிழ்நாடு தமிழ் தானே பேசுறேன். ம். என்ன தனியா ஒரு ஆளா பார்க்காம, ஆமா. எல்லாரும் ஒண்ணா ஒரே தமிழா தான் பார்க்குறாங்க. ம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பாசமா இருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லா நாட்டில் தமிழ் பேசுகிறவங்களும் ஆமா. உங்களை அரவணைக்கிறது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமா. ஸோ அந்த தமிழ்ன்ற ஒற்ற விஷயத்தில் ஆமா. அந்த எல்லாரும் ஒரு விஷயம் தமிழ்ன்றது எல்லாருமே ஒண்ணா சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க. அவ்ளோ பாசமா இருக்காங்க. ஓகே. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்ளோ பாசமா இருக்காங்க? ஓடி வந்து கட்டி பிடிக்கிறது. நம்மள பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா அவங்க ஃபேஸ்ல தெரியும் இல்லையா ம். நமக்கு? ம். அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் எனக்கு சம்டைம். சூப்பர். தர்ஷினி இதுவரைக்கும் சந்திச்ச ஃபேன்ஸ் இருக்கிறீங்களா? நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. எமோஷனாய் யாரையாவது சந்திச்சிருக்கிறீங்களா? அதாவது ஆ. யாராவது உங்களுக்கு அப்படி ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் தந்த ஃபேன் அல்லது ஃபாலோவர் இருக்கிறாங்களா? ஆ இருக்காங்க. சொல்லுங்க. எனக்கு டர்ட்டில் டோர் போனேன் நானு. ஆ. அப்ப வந்து அவங்க தமிழ் இல்ல. ஆ. அவங்க வந்து கேரளாக்காரங்க. ம். கேரளா அவங்க. மலையாளி அவங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன பார்த்துட்டு தர்ஷினி தர்ஷினின்னு குதிச்சாங்க. ஆ. ஒரு ஒரு கேர்ள் அவங்க. ஆ. குதிச்சம்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ம். ஒருத்தங்க அவ்ளோ ஹேப்பியா என்ன பார்த்த உடனே பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது ம். அவங்க மத்தவங்கலாம் வருவாங்க, பேசுவாங்க, ஹக் பண்ணுவாங்க. எனக்கு உங்கள பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து எக்ஸைட் ஆயிட்டாங்க. ம். ஸோ அவங்க ஜம்ப் பண்றாங்க. ம். தர்ஷினி தர்ஷினி தர்ஷினின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஹக் பண்ணி, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணி, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அத நான் மறக்கவே மாட்டேன். மறக்க அவங்க மேபி பார்த்தாங்கன்னா, ம். வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்க தெரியும் அப்பதான். சூப்பர். ஸோ இதே மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும்போது, இதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ம். விஷயங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கும்போது, நீங்க போற இடத்துல எல்லாமே இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. ம். பார்க்கும்போது உங்கள நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் இங்க வந்து நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன் ம். லண்டன்ல. அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போனா 2 பேரு, 3 பேர் தான் இருப்பாங்க. எப்ப நான் Instagram ஸ்டார்ட் பண்ணனோ, எனக்கு பெரிய ஃபேமிலியே வந்து உருவாச்சு. ம். ஒரு Instagram ஃபேமிலி, YouTube ஃபேமிலி, ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய ம். ஃபேமிலியே உருவாச்சு. ம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்க போனாலும் நமக்கு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த லண்டன்லயும் சரி, எங்க போனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து பார்த்துருவாங்க நம்மள. சூப்பர். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பி. நம்மள யாருன்னே தெரியாத இடத்துல, இப்ப எல்லாருக்கும் நம்மள தெரியுதுல்ல. ம். அது அந்த எனக்கு ரொம்ப வகையில ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே. நான் கண்டிப்பா எல்லாருக்கும் லவ் சொல்லணும் தான். சூப்பர். அதே மாரி அ என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆளோட அழகு, ஒரு ஆளோட பாவனை ம். அப்படிங்கிறது வந்து ஆட பாதி, மனிதன் பாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம். ஸோ நீங்க செய்ற வீடியோஸும் சரி, அல்லது உங்களோட பிரசன்டபிள் வந்து எப்பயுமே நீங்க அத கீப் பண்ணிட்டே இருப்பீங்க. ம். ஸோ அது எப்படி? ஸோ என்ன மாரி அதுக்கு நீங்க
என்னென்ன விஷயங்கள் ஏதாவது ஐடியா பண்ணி பண்றீங்களா? அல்லது அதுக்குன்னு யாரையும் வச்சிருக்கிறீங்களா? அல்லது அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலா ஷாப்பிங் பண்றீங்களா? ஸோ அத பத்தி ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன் நானு. ஓகே, ஓகே. ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு சாரீலாம் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல லைக் ஸ்டார்ட் அப்லாம் பண்றாங்கல்ல. ம், சாரி பிசினஸ் அவங்கலாம் வந்து எனக்கு குடுப்பாங்க. ம், ஸோ அவங்க கிட்டலாம் பேலாம் கிடையாது. ம், நம்ம ஃப்ரீயா தான் அவங்களுக்கு பண்ணி தரோம். ம். ஸோ அந்த மாரி சாரீஸ்லாம் குடுக்கும்போது அவங்களுக்கு நான் ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணி ம். குடுப்பேன். எனக்கு அந்த சாரியே வந்து நான் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ அந்த அந்த மாதிரி. மாதிரி நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குல்ல? எனக்கு நெறைய சாரீஸ் இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கொரியர் ம், பண்ணியிருப்பேன். இங்கேருந்து இந்தியாக்கு அனுப்பியிருப்பேன். அது 4 மில்லியன் யூடியூப்ல வந்து பல மில்லியன் போச்சு. ஓகே. ஆனா அது வீடியோக்கு வந்து வியூஸ்க்காக பண்ணல. ம். நிஜமாவே நிஜமா ஏன் அனுப்புனீங்க? நான் நிஜமாவே அத்தன ட்ரெஸ்ஸும் நான் வந்து அனுப்பி வச்சேன் நானு. ஓகே, அங்க இருக்க வந்து ஆர்ஃபனேஜ்க்கு குடுத்துடலாம். ஏன்னா இவ்ளோ ட்ரெஸ் நம்ம வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகே. ஓரளவுக்கு மேல நம்ம சேவ் பண்ண முடியாது ஆமா. ட்ரெஸ்ஸஸ்லாம். நான் மோஸ்ட்லி ட்ரெஸ்லாம் இந்தியாக்கு அனுப்பிடுவேன். இந்தியால இருந்து தான் வரும். ஓகே. திருப்பி இங்கேருந்து இந்தியாக்கே இந்தியாக்கு போயிரும். போயிடும். ம். சூப்பர். ஸோ நீங்க இப்ப இந்த ஹெல்பிங் பண்ணி சொல்லும்போது, நாங்க இன்னும் ஒரு பரிமாணமா பார்க்குறோம். இன்னும் ஒரு ம். கோணத்துல உங்களுக்குள்ள ஒரு ஹெல்பிங் மைண்ட். ஸோ ம். அந்த மாரி பார்க்குறோம். ம். ஸோ அத பத்தி சொல்லுங்க. தர்ஷினிட்ட எப்படியான ஹெல்பிங் மைண்ட் இருக்கு? எனக்கு ஆக்சுவலா நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றத தவிர்த்து, எனக்கு மெசேஜ்லலாம் வரும். ம், நான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது. ம், ரிப்ளை பண்ண ம், முடியாது. டைரக்ட் ம், மெசேஜ். ஆனா, அதில நெறைய பேர் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி போடுவாங்க. ம், அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா ம். இருக்கும். எல்லாருக்கும் எல்லார்னாலயும் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஆனா, அந்த மாரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆசை இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஆசை இருக்கும். உங்கள ஆமா. தேடி வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. ம். எனக்கு அது ரொம்ப ஆசை. ஓகே. பண்ணணும். இன்னும் ஒரு கேள்வி. ம். இன்னைக்கு சென்னையில ஒரு இடத்துல பிறந்து, சென்னையில இருந்த ஒரு தர்ஷினி, ம். வெளிநாட்டுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகி, நிறைய ம். தமிழ் பேசும் சமூகத்திட்ட ஒரு பிரபல்யமான ஒருவரா ஆகியிருக்கிறீங்க. ம். இதுக்கு முக்கிய காரணம் கல்வி. ம். அந்த படிச்ச வழியா தான் நீங்க இங்க வந்தீங்க. ஆமா. ஸோ, பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ம், இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். ம். யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப நான் கத்துக்கிட்டேன் இங்க வந்து. சில சமயம் வந்து நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணுவோம்ல. ஆமா. எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வேண்டாம். ம், நம்ம கால்ல தான் நிக்கணும். ம். ஸோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர், சூப்பர். அதுக்கு முதல்ல நிறைய சாரி கலெக்ஷன் உங்கள்ட்ட இருக்கு. ஆமாமா. அந்த கலெக்ஷன வச்சு ஒரு வீடியோ பண்ணலாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா பண்ணணும். ம். சாரி கலெக்ஷன். இப்ப ரீசென்ட்டா நான் அனுப்புன சாரீலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 சாரீஸ் அனுப்பியிருப்பேன். இந்தியால நான் மோஸ்ட்லி இந்தியால இருந்து தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். இங்க எடுக்க மாட்டேன் நானு. எல்லாமே இந்தியால இருந்து தான் வரும். அதுக்கு தனியா கொரியர் வரும். திருப்பி இங்கேருந்து அனுப்புறதுக்கு ஒரு கொரியர். ம். அதுக்கு ஓகே ஃபைன். ஒருத்தவங்க அனுப்புறேன்னு சொல்லும்போது, ஓகே நான் அவங்கள யூஸ் பண்ணி நான் அனுப்பிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர், சூப்பர், சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசினோம். தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்க இங்க வந்து நிறைய பேசுனீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேன்ஸுக்கு என்னென்னத்த சொல்ல முடியுமோ, அது எல்லாமே இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா கண்டிப்பா இன்னொரு பாட்காஸ்ட்ல நாங்க பேசணும். கண்டிப்பா. அதுக்கு முதல்ல ரெட் நோட் சார்பா இன்னைக்கு நீங்க இங்க வருகை தந்ததுக்காக, உங்களுக்காக சின்ன ஒரு கிஃப்ட் எங்களால சூப்பரா இருக்குங்க. ஓகே. இது எனக்கு குடுத்த பேர் தானா? ஆமா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படியா? ஆமா. ஸோ இது இது எல்லாமே என்ன சொல்றது? டெஸ்டினேஷன் அமைஞ்சிரும். அதான ஒரு உத்வேகம். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கான தேங்க் யூ. ஒரு உத்வேகம். ஸோ இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். கண்டிப்பா. நிறைய உயரத்துக்கு நீங்க போகணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் என்னோட ஃபேமிலியா நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. அவங்க தான் எனக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா. கண்டிப்பா நான் அவங்கள வந்து ஹேப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் இன்றைக்கு வந்ததுக்கு. இன்னும் நிறைய உயரங்கள் தொட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ மச்.